அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு தான் நிக்க போறாங்க. தங்கமயில் நெனச்சதுக்கு ஏத்த மாரி என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாட் இஃப் ப்ரெடிக்ஷன் கற்பனை தான் இது. ஸோ, இப்போ வந்து தங்கமயிலுடைய அம்மா பாக்கியம் அவங்க வந்து பரவால்ல பணத்த திருப்பி திருடுனா திருடட்டும் அப்படிங்கிற மாரிலாம் வந்து பேச, இந்த விஷயத்துல இப்ப சரவணனுக்கு இப்ப ஏற்கனவே மூக்கறுபட்டு உட்காந்துருக்காரு. அவங்க வீட்ல அவர நம்பல. அவரும் வாய திறந்து பேசல. ஆனா இதுல சுகன்யா இன்னொரு பக்கம் பழனிவேலு இப்படி அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு இந்த வீட்ல நம்ம இருந்தாகணுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கிற நிலைமையில, இப்ப தங்கமயிலுக்கு திருப்பி ஒரு ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு வந்து பார்த்தா, திருப்பி பணத்த யாருக்கும் தெரியாம மாணிக்கம் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. இந்த தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1500 பதிலா வந்து ரூ. 2000 எடுத்து வச்சுட்டு, பணம் தேவைப்படுது அதான் எப்படி எடுத்தாலும் மாட்டிக்க மாட்டோம்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, பழனி வேணா கோத்து விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இந்த விஷயத்துல திருப்பி சரவணனே ஷாக் ஆகுற மாரி வீட்ல திருப்பி கணக்குல காசு குறையுதுங்கும்போது, இப்போ பாண்டியன் செம கடுப்பாகி வந்து, "டேய் பழனிவேல் என்னடா நினச்சிட்டு இருக்க? திருப்பி திருப்பி பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்கியா? கடையில் சரவணன் பணத்தை எடுக்க மாட்டான்." அப்படிங்கும்போதே சுகன்யா அந்த பக்கம் வந்து, என்ன அப்போ உங்கள் பையன் பணத்தை எடுக்க மாட்டான் அப்படின்னா, அப்போ வந்து உங்கள் மச்சான் பணம் எடுப்பாருங்கிறீங்களா? அப்போ இது நாள் வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? எனக்கு வந்து அவனும் ஒரு பையன் மாதிரி தான், நான் மற்றவங்களை எப்படி பார்க்குறனோ அதே மாதிரி தான் அவங்களையும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது இவர் கொஞ்சம் டக்குன்னு ஷாக் ஆயிடுறாரு. உடனே கோமதியெல்லாம் அந்த பக்கம் வந்துட்டு, என்ன அவர் எதிர்த்து பேசுறியா அப்படிங்கிற மாதிரி வந்து பேச, நியாயத்தை தானே கேட்குறேன் நான். என் புருஷனை பற்றி தப்பாக பேசினா வந்து எனக்கு கோவம் வரும் தானே. அவர் பணத்தை எடுக்கலன்னு சொல்கிறாருல அப்படின்னா அவன் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு வந்து திருப்பி வந்து பாண்டியன் கத்தும் பொழுதே வந்து அப்படியே தங்கமயில் திருன்னு முழிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் பொறுமையாக இருக்க சரவணா ஒரு கட்டத்தில் கட்டுப்பாயி வந்து, ஐயோ அப்பா போதும்பா, மாமா பணத்தை எடுக்கலப்பா அப்படின்னு வந்து சொல்ல, பணத்தை மாமா எடுக்கலன்னா அப்போ வேற யார் எடுத்தா அப்படிங்கும் போது, இந்த ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக வந்து ஒரு கால் பண்ணுறாரு. இப்போ சரவணன் யாருக்கு கால் பண்ணுறாருன்னு பார்த்தா அப்படியே லவுட் ஸ்பீக்கரில் போட்டு, அத்தை நீங்களா அப்படின்னு கேட்டவுடனே அந்த பக்கம் பாக்கியம், ஆமாம் மாப்பிள்ள அப்படிங்கும் போது, அத்தை நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், ஏற்கனவே இந்த கடையில் வந்து இவர் வேலை பார்க்குறது, உங்கள் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குறது, என் மாமனார் வேலை பார்க்குறது எனக்கு பிடிக்கல. அதே விஷயத்தை நான் தங்கமயில்கிட்டையும் சொன்னேன், கேட்கல. ஆனால் இப்போ வந்து கடையில் வந்து பணத்தை எடுத்திருக்காரு, அதை நான் கண்கூட பார்த்துட்டேன் அப்படின்னு பேச, அவங்கெல்லாம் அப்படியே ஷாக்காகி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது, மாப்பிள்ள அவர் இதை பெருசுப்படுத்தாதீங்க, அவர்கிட்ட நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த மனுஷனுக்கு எங்கே போச்சோ மூலன்னு தெரியல, இந்த மாதிரி அறிவு கட்டத்தனமாக ஏதாவது பண்ணியிருப்பாரு, ஏதாச்சும் நம்ம கடை தானே நினச்சி எடுத்தாரா இல்லை அவசரத்துக்கு ஏதாவது எடுத்தாரான்னு தெரியல, நான் பேசிடுறேன் அப்படிங்கும் போதே வந்து, அது இப்போ உங்களுக்கு முதல் தடவை தெரிய மாதிரி இப்போ கேட்குறீங்க தானே அப்படின்னு ஒன்று, என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க அப்படின்னா, ஏற்கனவே பணம் காணாமல் போச்சுன்னு முந்தா நேற்று கால் பண்ணி வந்து தங்கமயில் உங்கள்கிட்ட சொன்னபோது வந்து பரவாயில்ல அதனால என்ன, லக்ஷ்மி ஏன் வேணான்னு சொல்லணும் அப்படின்னு வந்து பேசுனீங்க தானே அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை அப்படின்னு முழிக்கும் போது சரின்னு இப்படி ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டு, இப்போ தங்கமயில் உனக்கு தெரியும் தானே உங்கள் அப்பா போன தடவை பணத்தை எடுத்தாருங்கிறது நான் சொன்னேன் தானே அப்படிங்கும்போது அப்படியே கண் கலங்கி அப்படியே முழிக்கும் பொழுதே வந்து டக்குன்னு பாண்டியன்ட்டு திருப்பி, அந்த விஷயத்தை பற்றி அன்றைக்கி சண்டை போட்டதுக்கு தான் பையை தூக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட ட்ராமா போட்டால், வயிற்றில் வந்து குழந்தை விஷயத்தை நான் வந்து பொய் சொன்னேன் அப்படின்னு நான் கோவப்பட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் ஏன் நான் கோவப்பட போகிறேன் சம்மந்தமே இல்லாமல், இவ ஏற்கனவே படித்தவ அப்படின்னு சொல்லி பொய் சொன்னான். அவள் டிகிரியே முடிக்கல, ஆனால் அவ்வளோ பெரிய பொய்யை சொல்லியிருக்க. அந்த பொய்யை வந்து நான் கோவப்பட்டு அவள் வந்து சர்வர் வேலைக்கு போயிட்டு இருந்திருக்கா, வேலைக்கு போகிறேன்ட்டு அந்த டீச்சர் வேலையை விட்டுட்டு வந்ததும் அந்த காரணத்துக்காக தான். இதெல்லாம் சொல்லி நான் வந்து அவ்வளோ தூரம் கோவப்பட்டதுக்கப்புறமா வீட்டை விட்டு அனுப்பிவிட்டேன் நான். ஆனால் வந்து ப்ரெக்னென்ட்னு ஏமாற்றி நீங்கள் வந்தா, அப்போ ப்ரெக்னென்ட் இல்லைன்னு ஆயிடுச்சு அப்படிங்கும் போது கடைசியில் எனக்கு சந்தேகப்பட தோணாதா? இதெல்லாம் சொன்னால் நீங்கள் மனசு கஷ்டப்படுவீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா, வீட்டை விட்டு இப்போ மாமாவே போகிற அளவுக்கு நிலமை வந்துடுது. மாமா அவ்வளோ அவமானப்படுத்தி வச்சுருக்கீங்க அப்படிங்கும் போதே டபக்குன்னு இந்த இடத்துல வந்து அடிச்சு பிடிச்சிட்டு பாக்கியம் கிளம்பி இங்கே வந்துடுறாங்க. ஏதோ பிரச்சனை போல ஏன்னு நினச்சா அவங்க உள்ளார வர, ஆமாம் வாங்க அத்தை அப்படியே வந்துட்டீங்க, அப்படியே கையோட ஒரு பையை தூக்குனீங்கன்னா உங்கள் பிள்ளையை கூப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சரவணன் பேச, அது வரைக்கும் பொறுமையாக இருந்த பாண்டியன் அப்படியே வந்து அமைதியாக முறைச்சி பார்த்துட்டே இருக்காரு. உடனே என்ன இப்படி பேசுகிறாரு மாப்பிள்ளை அப்படின்னா, இப்போ வேறு எப்படி பேசுவாங்க, இப்படி ஒரு பிள்ளையை பற்றி இங்கே அனுப்பிவிட்றீங்க, முதல்ல கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு சரவணன் சும்மா வாய மூடிட்டே இருக்கிறது கடுப்பாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.